Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வாழைப்பூ வடையை பத்தி தான் பார்க்க போறோம். அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம bell button click பண்ணி all option click பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடைக்காக ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி பருப்பு ஊற வச்சிருக்கேன். 1 ஹவருக்கு மேல ஊற வச்சது. இது பட்டாணி பருப்பு போடும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா வடை வந்து நல்லா கிரிப்ஸியாவும் இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். கடலை பருப்பும் போடலாம். ஆனாலும் அதை விட வந்து பட்டாணி பருப்பு தான் இந்த மசால் வடை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அது வந்து நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டுட்டேன். பாதி பாதி அரைச்சிக்கலான்ட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி. இஞ்சி வந்து போடுறது வந்து கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இது வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பூ அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வேக வச்சு எடுக்காமல் பச்சையாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். அது தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கரைஞ்ச தண்ணியில் இல்லாட்டினா மோரில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டு வச்சோம்னா அந்த காரில் கருத்து போகாமலும் இருக்கும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி நிறையா போட்டிருக்கேன். ஏன்னா கொத்தமல்லி நிறையா போடும்போது வாசனையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வடை நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே போல் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி மட்டும் போட்டு அரைச்சாச்சு. ஏன்னா சாப்பிடும் போது அது வாயில் கடிப்பட்டுச்சுன்னா பசங்களாம் எடுத்து போட்டுருங்க, குட்டி பசங்களாம். அதுக்காக உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வடை சைஸுக்கு ஒட்டி வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் நல்லா எண்ணெய் ஹையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சோம்னாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுக்கும், வடை ரொம்ப எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சுக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வாழைப்பூ வடை உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்